இஸ்ரோ தலைவராக தான் தேர்வு செய்யப்பட்ட தகவலை குடும்பத்தாரிடம் பகிர்ந்து நாராயணன் நெகிழ்ந்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே மேலக்காட்டுவிளை பகுதியைச் சேர்ந்த நாராயணன் இஸ்ரோவின் 11வது தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். தற்போதைய தலைவர் சோம்நாத் ஓய்வு பெற்ற நிலையில் புதிய தலைவராக நாராயணன் வருகிற 14ஆம் தேதி பதவியேற்க உள்ளார். தந்தையை இழந்த நாராயணன் தொலைபேசியில் தனது தந்தையின் சகோதரர்களை தொடர்பு கொண்டு இஸ்ரோ தலைவராக தேர்வான தகவலை பகிர்ந்து நெகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். இதனை கேட்டு மகிழ்ச்சி அடைந்த நாராயணனின் சித்தப்பாக்கள் கண்ணீர் மல்க அவரை வாழ்த்தியது நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. வரும் சனி அல்லது ஞாயிற்றுக்கிழமை கிராமத்திற்கு வருவதாக குடும்பத்தாரிடம் நாராயணன் தெரிவித்தார். பொங்கல் இல்லையா, ஜோதி பொங்கல் இல்லையா, ஐயா நல்ல மகிழ்ச்சியா இருந்து தெருவுக்கு 4 பெயிண்ட் கடை இருந்தாலும் கூட்டம் மட்டும் குறையவே குறையாது. இங்க ஒருத்தர் பெயிண்ட் கடை நடத்தி மாசத்துக்கு 10 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறார். ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணி கத்துக்கோங்க. அவசர மாதிரி வந்திருக்காங்க வீட்டுக்கு, போட்டோலாம் எடுக்கவே நல்லா இருக்கு ஐயா. சரி நல்லேப்பா, நல்லதுதான், ரொம்ப சந்தோஷம். ரொம்ப கஷ்டப்பட்டு புட்டிக்கு முன்னேறி வந்தார். தலைவராக எடுத்துருக்காங்க, அதுக்கு நல்ல மகிழ்ச்சி, என் குடும்பத்துக்கும் நல்லா இருக்கு. எல்லா இடங்களும் கோல்டு மெடலிஸ்ட். அப்படி தன்னுடைய படிப்பை தொடர்ந்தார். அந்த படிப்பின் வாயிலாக இன்று அவருக்கு உரிய உயர் பதவி கிடைத்திருப்பது எங்களுக்கும் இந்த கிராமத்துக்கும் இந்த மாவட்டத்திற்கும் மிகவும் பெருமையாக இருக்கிறது. கும்பிட்டேன், அவ்வளோதான். அவ்வளோதான். சந்தோஷமா இல்லையா? சந்தோஷமா, எவ்வளோ சந்தோஷம் ஐயா. அவர் படித்த பள்ளியில் நான் பணியாற்றுவது எனக்கு ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. அரசு பள்ளியில் படித்து இவ்வளோ ஒரு பெரிய பதவியில் வரலாங்கிறது அவர் ஒரு முன்மாதிரியாக இருக்கிறாரு. இதே போல் எங்கள் பள்ளியில் படிக்கிற மற்ற மாணவர்களும் அரசு பள்ளிகளில், இந்த பள்ளியில் மட்டும் இல்லாமல் அரசு பள்ளிகளில் படிக்கிற ஒவ்வொரு மாணவர்களுக்கும் இது ஒரு பெரிய ஒரு இன்ஸ்பயராக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன்.